பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் இரண்டாம் ஞாயிறு, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் முதலாம் ஞாயிறு. கிறிஸ்துவுக்குள் பிரியமான குர்லா மெத்தடிஸ்ட் தமிழ் திருச்சபை அங்கத்தினர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஜெபம் செய்வோம். துதிகளுக்குள் வாசமாக இருக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு பரியந்தம் நீர் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்க வேண்டுமாறு, உம்முடைய ஆளுகை எங்களோடு இருக்க வேண்டுமாறு இந்த ஆராதனையில் கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது மெய்யான ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்கின்ற அனுபவமாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த ஆராதனையை முழுவதுமாக உடைய கரத்தில் உடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆராதனைக்கு ஆரம்பமாக யாவரும் சேர்ந்து எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 258வது பாடல், இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்கால் பரமானந்தமே என்ற பாடலை யாவரும் சேர்ந்து பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 258வது பாடல். சொல்ல முடியும்.
மெய்பக்தர் அறிவார். அவன் வினாளம் ஆழ்ந்து மற்றோர் அருந்திடார். இயேசுவே எங்கள் முக்தியும் பேரின்பமும் நீரே. இப்போதும் நித்திய காலமும் நீர் எங்கள் மாட்சியே. முறைமுறையாக மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் சங்கீதம் 34 1 முதல் 11 வசனங்கள். Responsive reading is taken from Psalm 34 verses 1 to 11. கர்த்தரை நான் எக்காலத்திலும் தோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழுவார்கள். என்னோடே கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது. யாவரும் சேர்ந்து வாசிப்போம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். Let us all confess our faith through Apostle Creed. அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை அறிக்கை செய்வதன் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் உறுதி செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோன்று எழுந்தருளினார். பரலோகத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலமாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. Lord's Prayer.
ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை யாவரும் சேர்ந்து சொல்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்கள் வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். திருமறை பாகம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாகம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 16 முதல் 20 வரை. Matthew chapter 5 verses from 16 to 20. மத்தேயு 5:16 முதல் 20 வரை. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ள எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானதொன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லாரிலும் சிறியவன் எண்ணப்படுவான். இவைகளை கைக்கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எண்ணப்படுவான். வேத பாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பதே. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவாகம் வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றும் மூல காரணருமாகிய எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையில் மகிழ்ச்சியோடுமே ஆராதிக்க ஆண்டவர் எங்களை தந்த வாய்ப்பிற்காக நன்றி. கடந்த வாரம் முழுவதும் நீர் எங்களோடு இருந்ததற்காக, நாங்கள் போன வந்த இடங்களில் நம்முடைய பாதுகாவலை தந்ததற்காக, நான் நிர்மலமாகாமல் இருப்பது ஆண்டுடைய சுத்த கிருபை என்று தீர்க்கனை போல நாங்களும் சாட்சி பகர அருள் புரிந்ததற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்ற இந்த புதிய வாரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டுமாறு உம்மை நோக்கி கெஞ்சுகின்றோம். கடந்த வாரத்திலே கடந்து வந்த பாதைகளிலே என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் இந்த வேளையில் உம்முடைய சன்னிதானத்தில் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சிந்தனைகளினாலே, எங்களுடைய சரீரத்தின் அவயவங்களினாலே நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளும் குற்றங்களும் பாவங்களும் உண்டு. ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களை மன்னியும். என்னுடைய குற்றங்களுக்கு ஏற்ற விதத்திலே நீர் எங்களை தண்டித்து விடாமல் உம்முடைய தயவினாலே, உம்முடைய காருண்யத்தினாலே, உம்முடைய இரக்கங்களினாலே எங்களை தாங்கியறல வேண்டுமாறு உம்முடைய தூய்மையான இரத்தத்தை ஈசோப்பினாலே எங்கள் மீது தெளித்து எங்களை பரிசுத்தப்படுத்தும், தூய்மைப்படுத்தும். ஆண்டவரே, நாங்கள் அறிக்கை செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள் இனி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களை மேற்கொள்ளாதபடி உம்முடைய பலத்தினால் எங்களை இடைகட்டியறல வேண்டுமாறு ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையில் கலந்து கொள்வது ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமான ஒன்றாக அமைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையின் அங்கங்கள் அனைவரையும் குடும்பம் குடும்பமாக உம்முடைய கரத்தில், உம்முடைய ஆளுகைக்குள் மீது உம்முடைய சிலுவை அடையாளத்தை வரைந்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளையும் சந்தியும். ஒவ்வொரு குடும்பமும் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஸ்தாபனங்களாக உருவாக்கப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே இந்திய தேசத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஊழியங்களுக்காக உம்முடைய வார்த்தையை
இந்திய தேசத்தில் சுமந்து சென்று கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக, இந்திய தேசத்தில் உம்முடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஸ்தாபனங்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். உற்சாகமான ஆவியோர் மீது பொழிந்தருளும். காணப்படுகின்ற தடைகளை அப்புறப்படுத்தும். ஆண்டவரே, உம்முடைய பணியை துரிதப்படுத்தும். இந்திய தேசம் சந்திக்கப்பட, இந்திய தேசம் கிறிஸ்தவ தேசமாக மாற, இந்திய தேசத்தில் உம்முடைய சிலுவை கொடி பறக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் செயல்படும். ஆண்டவரே, இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காகவே நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, பரிகாரத்தை கட்டளையிடும், நல்ல சுகத்தை கட்டளையிடும். இந்த கொரோனா வைரஸினாலே தங்களுக்கு அருமையானவர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். அவர்களை ஆற்றும் தேற்றும், அவருடைய கண்ணீரை துடையும் மறுமைக்குரிய நிச்சயத்தை அவர்களுக்கு கட்டளையிடும். ஆண்டவரே, மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று, ஆண்டவரே நல்ல சுகத்தை பெற்று வீட்டிலே தொடர் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்களுக்காக, குறிப்பாக சகோதரர் வின்சென்ட் அவர்களுக்காக, சகோதரர் பால்ராஜ் அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி பார்க்கின்றோம். பரிகாரத்தை கட்டளையிடும், பரிபூரணமான பரிகாரத்தை கட்டளையிடும். தொடர்ந்து அவர்கள் குடும்பத்திற்கும் திருச்சபைக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாக திகழ ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, இந்த நாட்களில் இந்திய தேசத்தில் அர்ப்பணிப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, தூய்மை பணியாளர்களுக்காக, சமூக சேவகர்களுக்காக, காவல்துறையினருக்காக, அரசு அதிகாரிகளுக்காக, அரசு இயந்திரங்களுக்காக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். பலப்படுத்தும் ஆண்டவரே, வல்லமையின் பாத்திரங்களாக எடுத்து பயன்படுத்தும். இந்த கொரோனா வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற விவசாய பெருங்குடி மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, சிறு வியாபாரிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, கூலி தின கூலிகளுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். குறு ஸ்தாபனங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். பாமர மக்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, நீர் போதுமானவராக இருந்து கரம் பற்றி வழி நடத்தும். இந்திய தேசத்தின் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து இந்திய தேசத்திற்கு பரிகாரத்தை கட்டளையிடும். திருச்சபைகளின் பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து ஆண்டவரே விடுதலையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் செயல்படும். தனி நபர்கள் ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சியிலே ஆண்டவரே நீர் அவர்களுக்கு பரிகாரத்தை கட்டளையிட்டறல வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். ஆண்டவரே, துரிதமாக இந்த கொரோனா வைரஸை இந்திய தேசத்திலிருந்து நீர் அப்புறப்படுத்தி அருள வேண்டுமாறு, இந்த கொரோனா வைரஸை நீர் செயல் இழக்க செய்தரல வேண்டுமாறு உம்மை நோக்கி பார்க்கின்றோம். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். காற்றையும் கடலையும் அதட்டிய ஆண்டவர், இந்த உலகத்தின் அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், மனிதனை தன்னுடைய சாயலில் படைத்த ஆண்டவர், ஒரு வார்த்தை சொல்லும் அப்படியே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். துரிதமாக ஆண்டவரே, சுதந்திரமாக தடைபட்டிருக்கின்ற அடைபட்டிருக்கின்ற ஆலயங்கள் திறக்கப்பட ஆண்டவரே, அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமையடைய, உம்முடைய ராஜ்யம் விரிவடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். இந்த நாளில் உம்முடைய வார்த்தை எங்கள் மத்தியில் பயின்றளிக்கத்தக்கதாக ஆயத்தமாக இருக்கிற உம்முடைய தாசனை உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்கள் மூலமாக நீர் என்னோடு எங்களோடு பேச வேண்டுமாறு, இடைபட வேண்டுமாறு, மெய்யாகவே மெல்லிய தொனியை கேட்டவர்களாக, பரம மன்னாவை உட்கொண்டவர்களாக, என்னுடைய வாழ்க்கையுடைய பாதப்படியில் அர்ப்பணித்தவர்களாக, எஞ்சிய வாழ்க்கை உமக்கே என்று அர்ப்பணித்தவர்களாக உலகத்துக்குள்ளே கடந்து செல்லத்தக்கதாக சாட்சியுள்ள, சாட்சி பகர்கின்ற, உம்முடைய சாயலை பிரதிபலிக்கின்ற வாழ்க்கையை வாழ ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆண்டவரே, மீண்டும் இந்த ஆராதனையை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமை அடையட்டும். அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். ஒரு சில அறிவிப்புகள். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த தினங்களை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகளுடைய பெயர்களை வாசிக்கின்றேன்.
14ஆம் தேதி மிஸ்டர் மரியதாஸ், 14ஆம் தேதி மிஸ்ஸஸ் ஜெயசுதா மணி, 14ஆம் தேதி மிஸ்டர் பி பாலச்சந்திரன், 19ஆம் தேதி மிஸ்ஸஸ் சகாய மேரி அருண். இந்த வாரத்தில் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூற இருக்கிற நம்முடைய திருச்சபையின் பிள்ளைகள் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் பி முத்துமணி 14ஆம் தேதி. இம்மட்டும் கரம் பிடித்து வழிநடத்திய ஆண்டவர் புதிய ஆண்டிலும் புதிய நன்மைகளினால், கிருபைகளினால், ஆசீர்வாதங்களினால் இவர்கள் கரங்களை பற்றி வழிநடத்துவாராக. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டுள்ள பிள்ளைகளுக்காக கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி இறைவனை நோக்கி பார்ப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் காலத்தை நீட்டி கொடுப்பதற்காக நன்றி. புதிய ஆண்டில் அடியெடுத்து வைக்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுடைய ஆயத்தங்களை ஆசீர்வதித்துக் கொடும். அவர்கள் அடியெடுத்து வைக்க இருக்கிற புதிய ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாக, தேவைகள் சந்திக்கப்படுகின்ற ஆண்டாக, தடைகள் அப்புறப்படுத்தப்படுகின்ற ஆண்டாக, மகிழ்ந்து களிகூறுகின்ற அனுபவங்கள் பலவற்றை பெற்று அனுபவிக்கின்ற ஆண்டாக புதிய ஆண்டை அவர்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடும். இதே போல அநேக பிறந்த தினங்களை, திருமண நாளை இந்த உலக வாழ்க்கையில் அவர்கள் காண கண்டு உமக்கு தோத்திர பலிகளை ஏறெடுக்க அருள் தாரும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். சுகவீனமாக மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த திரு பால்ராஜ் அவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்திருக்கின்றார். அவர்கள் வீட்டிலே தொடர் சிகிச்சையை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சபைக்கு காணிக்கை, தோத்திர காணிக்கை, சுய வெறுப்பு காணிக்கை, ஏல பாக்கிகள், திருச்சபைக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைகளை திருச்சபையின் வங்கி கணக்கில் நேரடியாக செலுத்தும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அதற்குரிய விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மேலும் விவரங்கள் தேவையாக இருக்குமேயானால் நம்முடைய திருச்சபையின் பொருளாளர் சகோதரர் பி சேகர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு தகுந்த ஆலோசனையை பெற்றுக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று ஆண்டுடைய வார்த்தை நம் மத்தியில் பகிர்ந்தளிக்கத்தக்கதாக பாண்டிச்சேரியிலிருந்து சகோதரர் சாம்சன் பால் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துகின்றார். ஜீவ நீரோடை என்ற பத்திரிகை பணி அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அநேக புத்தகங்களை அவர்கள் எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள். அவர்கள் ஊழியம் இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல, அகில உலக அளவில் விரிவடையத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை வல்லமையின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துகின்றார். இன்று நம்மத்தில் ஆண்டவருடைய வார்த்தை அவர்கள் பகிர்ந்தளிப்பது மகிழ்ச்சிகரமான ஒன்று. உங்கள் சார்பில், திருச்சபையின் சார்பில், என்னுடைய சார்பில் அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம். இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. பெரும் சேனையாக ஆர்ப்பரித்து அகிலத்தை அசைக்கணுமே. பெரும் சேனையாக ஆர்ப்பரித்து அகிலத்தை அசைக்கணுமே. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. பாவங்கள் அகலணுமே, நம்மில் பரிசுத்தம் ஜொலிக்கணுமே. பாவங்கள் அகலணுமே, நம்மில் பரிசுத்தம் ஜொலிக்கணுமே. அக்கினி ஜுவாலையாய் அகமதில் எரிந்து இயேசுவை உயர்த்தணுமே. அக்கினி ஜுவாலையாய் அகமதில் எரிந்து இயேசுவை உயர்த்தணுமே. இந்த
இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. அன்புடன் வாழணுமே, நம்மில் ஒற்றுமை விளங்கணுமே. அன்புடன் வாழணுமே, நம்மில் உத்தமம் விளங்கணுமே. சாட்சியாய் வாழ்வோர் சபைகளில் பெருகி சரித்திரம் படைக்கணுமே. சாட்சியாய் வாழ்வோர் சபைகளில் பெருகி சரித்திரம் படைக்கணுமே. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. விசுவாச வீரர்களே, இன்று எழுந்து நிற்புறப்படுவீ. விசுவாச வீரர்களே, இன்று எழுந்து நிற்புறப்படுவீ. எத்தனை சோதனை எதிரே வந்தாலும் சத்தியம் பேசிடுவீ. எத்தனை சோதனை எதிரே வந்தாலும் சத்தியம் பேசிடுவீ. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. பெரும் சேனையாக ஆர்ப்பரித்து அகிலத்தை அசைக்கணுமே. பெரும் சேனையாக ஆர்ப்பரித்து அகிலத்தை அசைக்கணுமே. இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடைந்து எழுந்து நிற்கணுமே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் உங்களை தேவ வார்த்தையோடு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகமெல்லாம் ஒரு வித்தியாசமான சூழல் நிலவுகிறதான அந்த காலகட்டத்தில் நீங்கள் இருக்கின்ற சூழ்நிலைகளிலே தேவன் தம்முடைய வார்த்தைகள் மூலமாக உங்களை சந்திப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன். இவ்விதமான இந்த நாளிலும் கூட உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அருமையான பாஸ்டர் வில்சன் ஜெயக்குமார் அவர்கள் அன்பான வேண்டுகோள் ஒன்றை கொடுத்தார்கள். அதனுடைய அடிப்படையில் இன்றைய நாளிலும் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளோடு வந்து நிற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வார்த்தைகளை மீண்டும் தெரிவிக்கின்றேன். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் செல்லலாம். பொதுவாக கிறிஸ்தவ மக்களிடத்திலே 5 விதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. We have 5 kinds of beliefs. Generally, Christians have 5 kinds of beliefs. 5 நம்பிக்கைகள். ஒன்று, அவர்கள் இயேசுவை இரட்சகர் என்று நம்புகிறார்கள். They believe Jesus is a savior. இரண்டாவதாக, they believe Jesus is holy. இயேசுவை பரிசுத்தர் நம்புகிறார்கள். மூன்றாவதாக, they believe that Jesus is love. இயேசு அன்பாக இருக்கின்றார். நான்காவதாக, they believe that Jesus is powerful. அவர் வல்லமையானவராக இருக்கிறார். ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது, they believe that he is going to come back. அவர் திரும்ப வரப்போகிறார். முக்கியமாக 5 நம்பிக்கைகள். ஒன்று, இயேசு இரட்சகர். இன்னொன்று, இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். மூன்றாவதாக, இயேசு கிறிஸ்து அன்பானவர். நான்காவதாக, இயேசு வல்லவர். ஐந்தாவதாக, இயேசு வரப்போகிறவர்கள். இவைகள் பொதுவான கிறிஸ்தவ மக்களுடைய நம்பிக்கைகள். இந்த நம்பிக்கைகளை உடைய மக்கள் இதை அடிப்படையில் என்ன செய்கிறார்கள்? பேஸ்ட் ஆன் திஸ் பிலீஃப்ஸ் வாட் தே ஆர் டூயிங், என்ன செய்கிறார்கள் பார்க்கும் பொழுது 3 முக்கியமான காரியங்களை செய்கிறார்கள். ஒன்று, அவர்கள் தங்களுக்குள்ள இந்த நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள். தே ஆர் கன்ஃபஸிங் தேர் பிலீஃப்ஸ். அவர்கள் இந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறார்கள். அவர்கள் தாங்கள் இயேசுவை இரட்சகராகவும் பரிசுத்தராகவும் அன்பானவராகவும் வல்லவராகவும் வரப்போகிறவராகவும் நம்புவதாக அறிக்கையிடுகிறார்கள். இரண்டாவதாக, பேஸ்ட் ஆன் திஸ் பிலீஃப்ஸ் தே ஆர் வர்ஷிப்பிங் ஜீசஸ். இயேசுவை ஆராதிக்கிறார்கள். தே ஆர் கிவிங் ஆனர் டு ஜீசஸ். மூன்றாவதாக, இந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே they are preaching the word of God. They are preaching Christ.
தே ஆர் மேக்கிங் சம் ப்ரொபகேஷன், காஸ்பிள் ப்ரெசன்ட் பண்ணுறாங்க. அப்போ 3 காரியங்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படை நம்பிக்கைகளின் பின்னாலே 3 காரியங்களை செய்ய. ஒன்று, தங்களுக்குள் இந்த நம்பிக்கைகளை கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவது, இந்த நம்பிக்கைகளை சார்ந்து ஆராதனை செய்கிறார்கள். they are coming to the church and also worship Jesus. மூன்றாவதாக, அந்த ஆண்டவரை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். they are making some publicity, ஒரு விளம்பரம் செய்கிறாங்கன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு பெரிய விளம்பரம் செய்கிறார்கள். 3 காரியங்கள். இப்பொழுது முதலாவது பகுதிக்கு நாம் வருகிறோம். முதலாவது என்ன செய்கிறார்கள்? they confess that Jesus is the Savior, Jesus is the Holy, Jesus is love, Jesus is powerful, Jesus is going to come back. அவர் வரப்போகிறார் நம்புகிறார்கள். ஆனால் இப்போ இருக்கிற கொஸ்டின் என்னன்னு சொன்னால், இந்த விதமான நம்பிக்கைகளின் மூலமாக இவர்கள் என்ன பயனடைகிறார்கள்? வாட்ஸ் த பெனிஃபிட் தே ஆர் கெட்டிங் பிகாஸ் ஆஃப் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் பிலீஃப்ஸ்? இந்த விதமான நம்பிக்கைகளினாலே ஹவு தே ஆர் பெனிஃபிட்டட், என்ன பயனடைகிறார்கள்? ஏன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை குறித்து ஒரு நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு சில பலன் ஏற்பட வேண்டும். உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட நபரை குறித்து சொல்லுகிறார்கள், இவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப தங்கமானவர், உண்மையானவர், நேர்மையானவர், ரொம்ப சத்தியம் தவறாதவர், இவரை எதற்கும் நம்பலாம். இவ்விதமாக அவரை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டதை நாம் என்ன செய்கிறோம்? நம்புகிறோம். நம்பிக்கை, நல்ல நம்பிக்கை, இவர் ரொம்ப சரியானவர், எந்த தப்பு தவறு பண்ண மாட்டார், எந்த ஃப்ராட் பண்ண மாட்டார். அப்படிப்பட்ட ஒருவர் ஒரு நாள் நம்மகிட்ட ஒரு 5000 ரூபா பணம் கடன் கேட்குறார். இப்போ இவர் மேலே நமக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஆனால் ஒரு 5000 ரூபாய் கடன் கேட்குற வேளையில் மட்டும் வியாசம் ஹெசிடேஷன்ஸ், கொஞ்சம் தயக்கம். காசு கொடுத்தா திரும்ப வருமா வராதா, அநேகரை போல் இவர் செய்துருவாரோ, அந்த காசு கொடுக்குற அந்த சூழல் வருகிற பொழுது இந்த நம்பிக்கையை அவங்க பயன்படுத்தலை. அப்போது நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் நம்பிக்கையை சார்ந்து செயல்படுவதற்கு அவர்களுக்கு they don't have any willingness. நம்பிக்கையை சார்ந்து செயல்படுவதற்கு ஒரு மனநிலை இல்லை. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா, சில ஸ்வீட் ஸ்டாலுக்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு இதாக பார்க்குறவள்ள அவங்க கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு பீஸ் கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது சார், ரொம்ப அருமை, நல்ல விதமாக இருக்குது, நீ சொன்னபடியே இது ரொம்ப வெரி நைஸ் ஸ்வீட், ரொம்ப அருமையாக இருக்குது. இவங்க சொல்கிறத பார்த்தோன்னா அவங்க என்ன நினைப்பான்னா, கடைக்காரன் ஏதோ வாங்க போகிறார் போல இருக்குது, 1/2 கிலோ 1 கிலோ வாங்கிட்டு போகிற போல இருக்குது. பார்த்தா சூப்பர் டேஸ்ட் சார், அருமையாக இருக்குது, கண்ணை மூடிக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ண மாட்டாங்க? வாங்கி சாப்பிட மாட்டாங்க. சிலர் இந்த விதமாக டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்க வேலையை முடிச்சுட்டு அப்படி போகிற ஆட்களும் இருக்கிறாங்க. அப்போது நம்புகிறாங்க இது ஒரு நல்ல ஸ்வீட்டு, ஒரு 1/4 கிலோ வாங்க வேண்டியதானே, பஸ்ஸில் இருக்கிற காசை எடுத்து கொடுத்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட வேண்டியதானே? இல்லை, தே ஆர் நாட் ரெடி. அப்போது நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கையை சார்ந்து தேர் இஸ் நோ ஆக்ஷன், செயல்பாடு இல்லை. அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் கிறிஸ்தவர்கள், we are Christians, we too have these kinds of beliefs, but based on that, in which way we are benefited, நாம் எப்படி பயனடைகிறோம், நம்முடைய நம்பிக்கைகள் நமக்கு என்ன பயனை தருகிறது என்பதுதான் முக்கியம். நான் ஏற்கனவே சொன்ன 3 காரியங்களை அதை மனதில் வைத்துக்கொள்ளும். முதலாவது, நம்பிக்கைகளை நாம் அறிக்கையிடுகிறோம். சர்ச்சஸில் வர்றவள்ள கூட விசுவாச பிரமாணம்ன்றே மெனக்கட்டு ஒன்று செய்கிறோம் இல்லையா, அதில் நம்ம சொல்கிறோம், நம்முடைய விசுவாசங்களெல்லாம் சொல்கிறோம். அப்போ இரண்டாவதாக, இந்த நம்பிக்கைகளின் அடிப்படையிலே வர்ஷிப் பண்ணுறோம், வழிபாடு நடத்துகிறோம், தொழுகை நடத்துகிறோம், ஆராதனை நடத்துகிறோம், இந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்கிறோம். மூன்றாவது, இவரை குறித்து அறிவிக்கிறோம், இவர் நல்லவர், இவர் இரட்சகர், இவர் பரிசுத்தர், இவர் அன்பானவர், இவர் வல்லமையுள்ளவர், இவர் வரப்போகிறார், இப்படியெல்லாம் அறிவிக்கிறோம். இப்போ முதலாவது ஸ்டேஜில் பார்க்கும் பொழுது, முதலாவது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த நம்பிக்கைகள் என்ன செய்திருக்கிறது, இவைகள் மூலமாக in which way we have been benefited, இதனால் நமக்கு ஏற்பட்ட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை நான் கவனிக்கணும். முதலாவது, அவரை குறித்து என்ன சொல்லுகிறோம்? இயேசு இரட்சகர் என்று சொல்லுகிறோம்ல, இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று சொல்லுகிறோம். அவர் இரட்சகர் என்று சொன்னால் நமக்கு என்ன வந்திருக்கணும்? இந்த இரட்சகரை நாம் இரட்சகராக அறிந்து, we must know this God as our Savior. அவரை என்ன செய்திருக்க வேண்டும்? 1 தீமோத்தேயு 1:15 வாசிக்கும் பொழுது, Jesus came to this world to save the sinners. பாவிகளை ரட்சிக்க வந்த ரைட். இந்த பாவிகளை ரட்சிக்க வந்தவரால் நமக்கு என்ன நன்மை கிடச்சிருக்கணும்? நம்ம ஆராதனை செய்கிறோம் ரைட்டு, பைபிள் படிக்கிறோம் ரைட்டு, நம்ம இந்த ஜெபம் பண்ணுறோம், நிறைய காரியங்கள் செய்கிறோம், காணிக்கை கொடுக்குறோம், ஊழியம் செய்கிறோம்,
இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இரட்சகர் என்று சொன்னால் இந்த இரட்சகரை நம்ம எப்படி பயன்படுத்த வேண்டும்? ஒரு நல்ல ஆசிரியர் நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுக்குறான்னா அவர்கிட்ட இதை கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லைவா? ஒரு நல்ல டாக்டர்னு சொன்னால் வியாதி வருகிற பொழுது அவர்கிட்ட போய் நாம் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு அறிவை பெற்றிருந்தோம்னா அந்த அறிவிசார் செயல்பட வேண்டும். இப்பொழுது கிறிஸ்தவர்களாகிய நாம் கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், கிறிஸ்துவை அறிவிக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவாலே நாம் பயன்பெற்றிருக்கிறோமா? அந்த பயன்பாடு என்ன? முதலாவது ரட்சிப்பு, சால்வேஷன். அப்போ அவர் மேல் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கை உண்மையானதாக இருக்கும் என்றால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே அந்த விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பை பெற்றிருக்க வேண்டும். அப்போ அந்த ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுகிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும். சகை என்று சொல்லப்பட்ட மனிதனை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அத்தியாயத்தினுடைய 9ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு செய்தி பார்க்கிறோம். வாசிக்கலாம். லூக்கா 19:9. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. The salvation has come into this house today. இந்த நாளில் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஐயா, நீங்கள் ரட்சகர் என்று விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ரட்சிப்பு வந்ததா? ரட்சகர் என்று நீங்கள் வழிபடுகிறீர்கள், ரட்சகர் என்று தொழுது கொள்கிறீர்கள், ரட்சகர் என்று ஆராதிக்கிறீர்கள், ரட்சகர் என்று ஜெபிக்கிறீர்கள், ரட்சகர் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்கள். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் குட். ஆனால் இவரால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? சகையருடைய வீட்டில் இயேசு கிறிஸ்து வந்து திரும்பி போகிறவள்ள அவர் அங்கே ஒரு அறிக்கை செய்கிறார். இன்றைக்கு என்ன வந்திருக்கிறது? சால்வேஷன் ஹேஸ் என்டர்ட் இன்டு திஸ் ஹவுஸ். ரட்சிப்பு வந்திருக்கு. அப்போ அவனு இப்போ யாராக இருக்கிறான்? ஆபிரகாமுக்கு மகனாக இருக்கேன்னு சொல்கிறார். அப்போ அந்த ரட்சிப்பு வந்த உடனே இவர் மட்டும் சொல்லிட்டு போகலிங்க. அதுக்குள்ளே அங்கே என்ன நடக்கிறது? அவன் என்ன சொல்கிறான்னா, என்னுடைய ஆஸ்தியில் 50% வந்து நவ் ஐ எம் வில்லிங் டு கிவ் டு த புவர். ஏன்னா நிறைய சொத்து இருக்குது என்கிட்ட, அதில் என்ன செய்யறேன், ஒரு ஆஃப் த பார்ட்டை வந்து நான் நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறேன். இது எதனால் வந்தது? பிகாஸ் he has met Jesus. Jesus has come into his house. Jesus had a talk with him. இயேசு வந்ததினால அவருடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறினது. இரண்டாவது சொல்லுகிறான், நான் யாரிடத்திலாவது அநியாயமாக பெற்றதுண்டானால் என்ன செய்கிறேன்? 4 times 4 மடங்காக திருப்பி கொடுக்குறான். அப்போ தன்னுடைய கடந்த காலத்தில் தவறு நிகழ்ந்திருந்தால் now he is willing to set right the things as per the law of God. தேவனுடைய சட்டத்தின்படி சரி. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? ஒன்று, கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளை குறித்து நாம் உணர்ந்து மனம் திரும்பியிருப்போம். மனம் திரும்ப நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும். இரண்டாவதாக, நாம் அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக மாறியிருப்போம். நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த பெனிஃபிட் நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கணும். ரோமர் 6ஆம் அத்தியாயத்தினுடைய 18ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அங்கே தெளிவாக சொல்லப்படுது. ரோமர் 6ஆம் அத்தியாய 18ஆம் வசனத்தை வாசிப்போம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு எதனால? Because you have accepted Jesus as your savior. Because you have believed that Jesus is a savior. அப்போ அவர்களுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறீங்க. Now you have been set free from the bondage of sin. அருமையானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்த நல்ல எண்ணத்தை வைத்துக்கொண்டு நல்ல ஒரு நம்பிக்கையை வைத்துக்கொண்டு வாழ்வதனால we cannot expect that God will bless us. அந்த நம்பிக்கையை சார்ந்து என்ன செய்ய வேண்டும்? நாம் செயல்பட வேண்டும். we need to have some action. ஒரு செயல்பாடு. அந்த ஆக்ஷன் வந்துருச்சுன்னா என்ன நடக்கும்? மத்தேயு 18ஆம் அத்தியாயத்தினுடைய 3வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் மனம் திரும்பி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ மஸ்ட் ரிப்பன்ட் ஆஃப் யுவர் சின்ஸ். அப்புறம் என்ன ஆகணும்? பிள்ளைகளைப் போல மாற வேண்டும். யூ மஸ்ட் ஹேவ் எ டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் ஒரு பிள்ளை போல மாற வேண்டும். யூ நீட் டு ஹேவ் சம் சேஞ்ச் ஆஸ் எ சைல்டு. அப்போ பிள்ளையை போல மாறின என்ன நடக்கும்னு சொன்னால் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துடும் லைஃப்பில். எப்பப்பெல்லாம் நம்மிடத்தில் தவறுகள், குறைகள், குற்றங்கள் இருக்கிறது என்கிற அறிவை நாம் பெறுகிறோமோ, ஒரு உபதேசத்தின் வாயிலாகவோ, ஒரு செய்தியின் வாயிலாகவோ, யாரோ ஒருவர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிற சூழல் வாயிலாகவோ, வேத வாசனங்கள் வாயிலாகவோ, when we find that we have some mistakes, we have some wrongs, we have some errors, அப்போ என்ன பண்ணுவோம்? குழந்தைகள் தங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு நல்ல ஒரு மனநிலையோடு இருப்பார்கள். அவர்கள் தங்களுடைய கடினமான மனநிலைகளை அவ்விதமாக மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க மாட்டாங்க. குயிக்காக மாறிடுவாங்க.
அப்போ இதே நிலை தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன வருதுன்னு சொன்னால், we have some flexibility in our heart, in our mind, because naturally our heart is very hard. இயற்கையில் இருதயம் ரொம்ப கடினமானது. ஆனால் இயேசு கிறிஸ்து வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம்? மாறும் தன்மை உடையவர்களாக மாறுகிறோம். we can easily have a change, ஒரு மாற்றத்தை உடையோம். இன்றைக்கு நாம் தேவ வார்த்தைகள் வழியாக, பிரசங்கள் வழியாக, போதனை வழியாக நம்முடைய உண்மை நிலையை அறிய வருகிற பொழுது நம்மால் மாற முடிகிறதா? இல்லைங்க, மாறணும் தான் நினைக்கிறேன், அது முடிய மாட்டேங்குதே. சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்கள நல்லா டிசைட் பண்ணிட்டு தான் போனேன், நான் கேட்ட வார்த்தை என்னை கொஞ்சம் டச் பண்ண மாதிரி இருக்குது. நிறைய சொல்லிட்டு போவாங்க, என்னை டச் பண்ணிச்சு, ரொம்ப தொடர்றது மாதிரி இருக்குது. அதுக்கு பிறகு என்ன நடந்தது? தொட்டது உண்மை, தொட்ட பிறகு வாட்ஸ் அ கான்சிக்வன்ஸ், வாட்ஸ் அ ரிசல்ட், அதனுடைய விளைவு என்ன? அப்போ இயேசு கிறிஸ்துவ என்னுடைய வாழ்க்கையிலே ரட்சகர் என்று அறிந்திருந்தால் அதனுடைய விளைவாக என்ன நடந்ததுன்னா, ரட்சிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வந்திருக்கோம். அதனுடைய விளைவாக நாம் இந்த உலக சூழல்களிலே மாறும் தன்மை உடையவளாக இருப்போம். வெறுப்பையும், கசப்பையும், கோபத்தையும், எரிச்சலையும், பொறாமையும், அகந்தையும், ஆணவத்தையும், பண ஆசையும், பொருளாசையும், உலக பிரகாரமான ஆடம்பரமான வாழ்க்கையும் இவைகளையே பற்றி கொண்டிராமல் தவறுகளை குறித்த அறிவுகள் வருகின்ற பொழுது அதற்கேற்றபடியாக நம்மை மாற்றிக்கொள்கிற மனநிலையுடையவர்களாக மாறுவோம். இதுதான் ட்ரூ கிறிஸ்டியானிட்டி. அப்போது நம்பிக்கைகள் மட்டுமே நமக்கு நல்லதை கொண்டு வராது. ஜஸ்ட் பிகாஸ் we have some good beliefs, we cannot say that we can have some good rewards from God. இல்லை, நம்பிக்கைகளை பயன்படுத்த வேண்டும். அவர் ரட்சகர்ண்டா என்ன செய்ய வேண்டும்? டே நம்பர் 1 என்ன பண்ணணும்? அவரை நம்ம ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சகராக ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும்? நம்ம எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நமக்கு எந்த ஆட்சேபனும் கிடையாது, நம்ம அப்ஜெக்ஷன்லாம் பண்ணுறதே கிடையாது. அந்த அப்ஜெக்ஷன் பண்ணாதனால தான் சர்ச்சஸுக்கே வரோம். அவரை ரட்சகர்னு விசுவாசம் அறிக்கையும் பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம் வாரம் இல்லையா? ஆனால் அந்த அறிக்கை சார்ந்த செயல்பாடு என்ன என்பது முக்கியம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது அவரை நாம் யார் என்று சொல்லுகிறோம்? அவர் செகண்ட் பிலீஃப் இஸ் we believe that Jesus is holy. அவர் பரிசுத்தர். நல்ல விஷயந்தான், நம்ம ஆண்டவர் பரிசுத்தர், நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இல்லையா? அவர் ஒரு வெட்டுக்கத்தி வைத்து கொண்டிருக்கல, ஒரு அறிவளை வைத்து கொண்டிருக்கல, வேறு விதமாக எதுவும் இருக்கலை, நல்ல ஒரு பரிசுத்தமாக இருக்கிறார். நல்ல விஷயந்தான், நாமவும் அப்ரிசியேட் பண்ணுறோம். இது ஒரு அப்ரிசியேஷனுக்காக கிடையாது, ஒரு அட்மிரேஷனுக்காக கிடையாது, நாம் அதற்காக ப்ரைஸ் பண்ணுறது கிடையாது. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனுடைய பெனிஃபிட்டை நாம் பெறணும். சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா சிலரை பற்றி நம்ம நல்லாவே பேசுவோம், அவர் ரொம்ப நல்லவர்னு சொல்லுவோம். ஆனால் அவர் தான் நல்லவரை ஒழிய நாம் ஒருபோது நல்லவளாக மாறுறதில்லை. அவர் ரொம்ப தங்கமானவர், அவர் தங்கமானவர் என்று நம்ம நம்புகிற மொழியை நாம் தங்கமாக மாறுறதில்லை. நாம் பழைய அது துரு பிடிச்ச இரும்பாக தான் இருப்போம். அவர் நல்ல போதகர்னு சொல்லுவோம், அவர் நல்ல போதகர், அந்த போதனையால் நாம் எந்த பெனிஃபிட்டையும் அடையலை. அதே போல் இயேசுவை நாம் பரிசுத்தர் என்று சொல்லுகிறோம், பட் அட் சேம் டைம் we don't have any benefit because of this belief. பரிசுத்தர் எவ்வளவோ வருஷமாக பாடுறோம், எவ்வளோ வருஷமாக தொழுகிறோம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அவரை குறித்த நம்முடைய ஐடியா ரைட், ஆனால் அந்த அறிவு, அந்த நாலேஜ் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், இட் மஸ்ட் பிரிங் சம் குட் பெனிஃபிட்ஸ் டு அஸ், நமக்கு நல்ல ஒரு பலனை கொண்டு வர வேண்டும். அவர் பரிசுத்தராக என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 1:2 வாசிக்கும் பொழுது, ஏதோ அவர் பரிசுத்தராக இருக்கிறார், நீங்கள் அதனால் என்ன பண்ணுங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் வந்து ஒழுங்காக வர்ஷிப் பண்ணுங்கள், அதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனால் ஆன்லைனில் ஏதாவது ஒர்ஷிப் பண்ணி ஏதாவது கடமை கழியுங்க, அப்படிலாம் இல்லை. அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால நாமும் யாராக மாற முடியும்? we can also become holy. அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? you have been called by God to become holy, you have to be made saints. பரிசுத்தர் 1 கொரிந்தியர் 1:31 வாஸ்து பார்க்கும் பொழுது, தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஹோலினஸ்ஸை இயேசு கிறிஸ்து தான். அப்போ when we accept Jesus, what happens? we are also becoming holy, we are also becoming saints. ஆம் அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தராக அறிந்த அறிவு, நம்பின நம்பிக்கை நமக்கு என்ன கொடுத்திருக்கிறது? ஒரு வழிபடுகிற வாய்ப்பை மட்டும் கொடுத்திருந்தால் அது வேஸ்ட். ஒரு பாராட்டுகிற வாய்ப்பை மட்டுமே, அவர் பரிசுத்தர் என்று சொல்லி பெருமைப்படுகிற ஒரு வாய்ப்பு மட்டுமே இருந்தால் அதனால் ஒன்றும் விசேஷமாக நன்மை இல்லை. அதை என்ன செய்யணும்? பரிசுத்தராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு நாம் யாராக மாறணும்? வேதமே ஆதி காலத்தில் என்ன சொன்னோம்? just know that I am holy, as I am holy you must also become holy. நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தராக இருக்க வேண்டிய அருமையான சகோதர சகோதரிகளை, நாம் ஆண்டுடைய சமூகத்தில் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? 1 கொரிந்தியர் 6:11 என்ன சொல்லுகிறது?
இயேசு கிறிஸ்துவினாலே, அவருடைய ஆவியினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் என்ன பெறுகிறோம்? we have got the cleansing, we have become righteous, we have become holy. எதனால்? just because we have accepted Jesus as our Savior. இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இந்த பெனிஃபிட்ஸை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோமா? இதை நாம் சிந்தித்து பார்க்கணும். மூன்றாவதாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்த மூன்றாவது நம்முடைய நம்பிக்கை என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்த மூன்றாவது நம்முடைய நம்பிக்கை என்னவென்று சொன்னால், ஜீசஸ் இஸ் லவ். அவர் அன்பான, he is a loving God, he is a loving Savior, he is a loving Lord. அவர் அன்பானவர், அன்பு மிகுந்த ஆண்டவர் இல்லையா? அன்பு மிகுந்தவர். அவரை குறித்து நமக்கு ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது. அதனால் என்ன செய்கிறோம்னா, பிகாஸ் ஆஃப் தட் எவ்ரி டைம் we are praising him, we are adoring his name. நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனால் நாம் இதை எப்படி பாராட்டுகிறோம், எப்படி புகழுகிறோம் என்பதல்ல. ஆண்டவர் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னா, உலகத்தில் உங்களை யாராவது நிறைய நேசிக்கிறதுனால, அந்த நேசத்தினால் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா மற்றவங்களை நேசிக்கிறவங்களாக மாற முடியாது. உங்களை நேசித்தவங்களோட உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்படும். ஒரு மனைவியை கணவன் அதிகமாக நேசிக்கிறதுனால அந்த மனைவி கணவனுடைய தாயை நேசிப்பாங்களா? நேசிக்க மாட்டாங்க இல்லையா? நேசிக்க மாட்டாங்க. அதுபோல் ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ரொம்ப அதிகமாக நேசிக்கிறதுனால மனைவியினுடைய அம்மாவை நேசிப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மனிதன் என்ஜாய் பண்ணுற லவ், அதாவது ஹியூமன் லவ்வை எவ்வளோ தான் என்ஜாய் பண்ணாலும் அதை கொண்டு என்ன சொல்ல, ஹீ கேனாட் ஷேர் வித் அதர்ஸ். நாம் ஒரு ஹியூமன் பீயிங் இடத்துலேருந்து வி ஆர் கெட்டிங் த லவ், ரியலி வி ஆர் பிளஸ்ஸட் பை இஸ் லவ். அவருடைய அன்பினால் நாம் பயன்பட்டுருக்கிறோம். ஆனால் as we feel that we are much blessed by his love, we cannot share this love with others. இந்த அன்பை ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் நாட் ஷேரபிள், அதை பகிர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை நாம் அனுபவிக்கும் பொழுது, ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நமக்குள்ளேயும் ஒரு அன்பை அவர் உருவாக்குகிறார். he is creating the loving heart in us. நமக்குள்ள ஒரு அன்புள்ள இருதயத்தை உருவாக்குறார். ரோமர் 5 என்ன சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து மூலமா என்ன நடைபெறுகிறது? அந்த வசனத்தை வாசிக்கலாமா? மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே when we accept Jesus as our Lord, also we have the chance to get the Holy Spirit. When we get the Holy Spirit, what is happening? Through the Holy Spirit, the love of God is poured out into our heart. இயேசு கிறிஸ்துனுடைய ஆவியின் மூலமாக அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்படுகிறது. ஃபார் வாட் பர்பஸ்? ஐயா, ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறார். ஜீசஸ் இஸ் லவ்விங் மீ, ஐ மஸ்ட் ப்ரைஸ் ஹிஸ் நேம். என்ன ரொம்ப நேசிக்கிறார். சில சொல்லுவாங்க, ஆண்டவர் என்னை எவ்வளவா நேசிக்கிறார். ரொம்ப நல்ல விஷயம் தான் சொல்லுவாங்க. நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க? ஆண்டவர் இவ்வளோ உங்களை நேசிக்கிறார், நீங்கள் யாரை நேசிக்கிறீங்க? யாரையும் நேசிக்கலை. அப்படி அர்த்தம் என்ன? இவர்கள் சொல்கிறதானே அப்படி அவிதமாக இருக்கிறதை ஒழிய மற்றபடி ரியலி தே ஹவ் நாட் டேஸ்டட் த லவ் ஆஃப் கிரைஸ்ட், தே ஹவ் நாட் என்ஜாய் த லவ் ஆஃப் கிரைஸ்ட். ஆம் அருமையானவர்களே, if you really accept Jesus as our Lord, really you will have the love of God in our hearts. நேச்சுரலி மனுஷனுக்கு அன்பு கிடையாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை யோவான் 5:42 வசனத்தில் அந்த பரிசேயர்களை பார்த்து சொன்னார், ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்க. என்னன்னு சொன்னால், I do know that you don't have the love of God in your hearts. உங்கள் இருதயங்களில் ஒரு லிமிட்டட் ஹியூமன் லவ் இருக்கிறதை ஒளி என்ன இல்லை, தேவ அன்பு இல்லை. இந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதில் தான் we are benefited. என்ன பெனிஃபிட் நடக்குன்னா, மனுஷன் இயற்கையிலேயே வெறுக்கிற சுபாவத்தை கொண்டவன். இயற்கையில் நமக்கு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். எளிதில் மற்றவங்களை நேசிக்கிற ஒரு உணர்வு வருகிறதா, வெறுக்கிற உணர்வு வருகிறதா? நாம் வித்தின் அதை ஸ்பிரிட் ஆஃப் செகண்ட்லேயே ஒரு வெறுக்கிறோம். அப்படி தானே? நாம் வருகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, தொழில் செய்கிற இடத்துல, சர்ச்சுக்கு போகிற இடத்துல, குடும்பத்தில் ஒரு சின்ன ஒரு செயலை பார்த்த உடனே இம்மிடியட்டாக நமக்கு உடனே என்ன வருது? we started hating இல்லையா? ஒரு வெறுப்பு, ஒரு அதிருப்தி நமக்கு வருகிறது இல்லையா? உடனே நமக்கு ஒரு கசப்பு, ஒரு பிட்டர்னஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் மற்றவங்களிடத்தில் நல்லதை பார்க்குற பொழுது எந்த அளவுக்கு நேசிக்கிற பண்பு வருது? மற்றவங்க நான் நல்லதே செஞ்சுருக்கிறான் அப்படியே ஜஸ்ட்டு பார்த்து சீரியஸாக போயிட்டுருப்போம்ல, நமக்கு ஒன்றும் பிரச்சனை அவங்க தரலை. ஆனால் அவங்கள்ட்ட நல்ல விஷயம் பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணலை? எந்த விதமான அப்ரிசியேஷனும் கொடுக்கலை. அதுக்காக நீங்கள் உடனே அவங்கள நேசிக்க ஆரம்பிக்கலை. ஆனால் அவங்க மட்டும் நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு எதிராக ஏதோ ஒரு விதமாக நடந்துக்கிட்ட போதும் இம்மீடியட்லி என்ன செய்கிறீங்க? யூ ஆர் ஸ்டார்ட் ஹேட்டிங், வெறுக்க ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா அதான் நேச்சர், தட்ஸ் த நேச்சர் ஆஃப் த மேன். எரேமியா 17:9 என்ன சொல்லுகிறது? எல்லாவற்றையும் பார்க்கலும் மனிதனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடு, டெஸ்பரேட்லி சிக். அது ரொம்ப மோசமாக இருக்குது. அப்படிப்பட்ட இருதயத்துக்குள்ளே இயேசு வருகிற பொழுது ஹோலி ஸ்பிரிட் வழியாக
அந்த லவ் வருகிறது, தேவ அன்பு ஊற்றப்படுகிறது. இந்த அன்பை கொண்டு வித் திஸ் லவ் we can share with others. நம்ம மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளலாம். ஆம் அருமையானவர்களே, நீங்கள் மற்றவர்களை நேசிக்கிற மனிதர்களாக மாறி இருக்கிறீர்களா? அப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு கேரக்டர் சேஞ்ச், ஆட்டிடியூட்ஸில் சேஞ்ச் வருது, பிஹேவியர்ஸில் சேஞ்ச் வருது. அப்போ இயேசு கிறிஸ்துவை நாம் அன்புள்ளவராக அறிகிற பொழுது லைக்வைஸ் ஆல்சோ வி கெட் த லவ்விங் ஹார்ட். நம்முடைய வாழ்க்கையில் வெறுக்கின்ற இருதயம் அல்ல, கசக்கின்ற இருதயம் அல்ல மேலோங்கி நிற்கும். எந்த இருதயம் மேலோங்கி நிற்கும்? நேசிக்கின்ற இருதயம் மேலோங்கி நிற்கும். சில நேரங்களில் மனித இயற்கையின்படி நமக்குள்ள கசப்பு, கோபம், எரிச்சல் இதெல்லாம் வரும். ஆனாலும் அது அங்கேயே தங்கி கொண்டுறாது, அது நிலைத்து இருக்காது. சாட்டர்டேயில் ஏற்பட்ட வெறுப்பு சண்டேல வரைக்கும் இருக்காது. நம்ம அநேகருக்கு சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வரோம், கம்யூனல்லாம் பங்கு கொள்கிறோம், ஆல் த திங்ஸ் வி ஆர் டூயிங். ஆனால் இன்றைக்கு ஒருவர் மேல் ஏற்பட்ட வெறுப்பு எத்தனை வருஷத்துக்கு இருக்குது? அப்படி தானே? கமிட்டிகளுக்குள்ளே பாருங்கள், சர்ச்சஸுக்குள்ளே பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கிற கசப்பு கோபங்கள் எத்தனை வருஷம். அந்த லாக்டவுன் டைமில் கூட நிறைய பேர் அந்த கசப்பை விடாமலே வச்சுருக்கிறாங்க. இவங்களை பிடிச்சி அடைச்சி போட்டால் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க, சேஞ்ச் ஆக மாட்டேங்கிறாங்க. ஒரு கொரோனா வைரஸ் வந்ததனுடைய விளைவாக எவ்வளவோ சிந்தித்து பார்க்குறதுக்கு எவ்வளோ சான்ஸ் கிடச்சிது. இன்னும் வெளியே விட்டால் கொஞ்சம் பேர் இப்படி தான் வரப்போகிறாங்க. அதே பழைய வெறுப்பு, கோபம் அதெல்லாம் அப்படி இன்டாக்டாக வச்சுட்டே இருக்கிறாங்க. அருமையான இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கேரக்டர், நம்முடைய ஆட்டிடியூட் சேஞ்ச் ஆகுது. அதனுடைய விளைவாக சுபாவங்கள் வர ஆரம்பிக்குது. தீஸ் ஆர் ஆல் த பெனிஃபிட்ஸ் வி ஆர் கெட்டிங் ஃப்ரம் ஜீசஸ் பிகாஸ் வி பிலீவ் ஹிம். அப்போது நாம் கொஞ்சம் ரிலீஜியஸ் செட் ஆஃப் பிலீஃப்ஸை நம்முடைய மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்கிறதில்ல. பிகாஸ் ஆஃப் தட் வி மஸ்ட் ஹேவ் சம் ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங், ஸ்பெஷல் பெனிஃபிட்ஸ். நான்காவதாக என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஜீசஸ் இஸ் த பவர்ஃபுல் காட். ஹி ஹஸ் த பவர், ஹி இஸ் மைட்டி, ஹி கேன் டூ எனிதிங் ஆஸ் ஹி விஷஸ். அவர் விரும்புகிறபடி எல்லாம் செய்ய முடியும். இது ஒரு நல்ல அறிவு தான். நாம் இந்த அறிவை சார்ந்து ஆண்டவரை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம், பாடுகிறோம். நிறைய விதங்களில் ஆண்டவருக்கு நாம் நிறைய ப்ரைஸஸ் கொடுக்குறோம், நிறைய அட்மிரேஷன்ஸ் கொடுக்குறோம். அவரை என்ன செய்கிறோம், ரொம்பவும் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு நாம் அவரை பாடுகிறோம். ஆனால் அவர் வல்லவராக இருந்தால் என்ன நடக்க வேண்டும் என்று சொன்னால், that power must work in our life. நம்முடைய வாழ்க்கையில் செயல்படணும். ஏனென்றால் அப்போஸ்தலர்கள் 1ஆம் அத்தியாயத்தினுடைய 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னால், just wait here, the Holy Spirit will come upon you. When the Holy Spirit will come upon you, what will happen? You will become so powerful. You will be made powerful. You will be strengthened by the Holy Spirit. Because of that, you will become my witnesses. Not only in Jerusalem, not only Judea, everywhere, எல்லா இடங்களிலும். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய அந்த வல்லமை நம்மையில் வருகிறது. பரிசுத்தாவின் மூலமாக வருகிற பொழுது நாம் என்ன செய்கிறோம், அந்த வல்லமையின் மூலமாக பலப்படுகிறோம். பலப்பட்டால் என்ன நடக்கும்? பலம் இந்த உலகத்திலே மிக அதிகமாக எதற்கு தேவைப்படுகிறது? ஃபார் வாட் பர்பஸ் வி நீட் த பவர் ஆஃப் காட்? மோஸ்ட்லி வி நீட் திஸ் பவர் இன் ஆர்டர் டு ஓவர் கம் த சின். பாவத்தை மேற்கொள்வதற்கு. எனவே தான் ரோமர் 6:14 வாசித்து பார்க்கும் பொழுது, as you are not under the law but you are under the grace. As you are under the grace, the sin cannot overcome you. உங்களை பாவம் மேற்கொள்ள முடியாது. அருமையானவர்களே, when we believe that Jesus is so powerful, that power we must experience, we must make use of that. அதை நம்ம உபயோகப்படுத்தணும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அந்த வல்லமை செயல்பட வேண்டும். இன்று நம்மிடத்தில் செயல்படுகிறதா? அது செயல்பட்டால் முதலாவது என்ன செய்வோம்? எபிரேயர் 12:4 வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வல்லமையினுடைய உபயோகம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிற, பாவத்துக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணணும்? we have to struggle against this sin. அதுக்கு விரோதமாக போராடணும். அதுக்கு விரோதமாக போராடணும்னு என்ன வேணும்? we need some power. அதுக்கு நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. you are not standing against that, you are not resisting that. why அப்படின்னு கேட்குறார். அப்போ அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து வல்லவர் என்கிற அறிவை மட்டும் சார்ந்து இருப்போம் என்றால், நம்பிக்கொண்டிருப்போம் என்றால் நோ யூஸ். அவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது, அதனால் சொன்னேன், வேறு நீங்கள் ஒரு பலவானோடு சேர்ந்துருக்கனால நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பலவானாக மாறுறதில்ல. நீங்கள் நல்லவரோடு சேர்ந்துக்க நல்லவராக மாறுகிறதில்ல. நீங்கள் சந்தோஷமான ஒருவரோடு சேர்ந்துக்கலாம் உடனே சந்தோஷமான மாறுகிறதில்ல. உங்கள் நேச்சரில் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது யுவர் நேச்சர் வில் பி சேஞ்ச்ட். யூ வில் ஹாவ் சம் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதனுடைய விளைவாக என்ன செய்யணும்னு சொன்னால், நவ் யூ ஆர் வெல் பவர்ஃபுல். நீங்கள் யூ ஹாவ் பீன் ஸ்ட்ரென்தன்ட் பை த ஹோலி ஸ்பிரிட். இப்போ பாவத்தை எதிர்த்து நிற்கலாம்.
பாவம் உங்களை ஓவர் கம் பண்ண முடியாது. இந்த உலகத்தில் பாவம் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது என்று எபிரேயர் 12ஆம் அத்தியாயத்தில் 1-2 வசனங்களில் வாசிக்கிறோம். நம்மை பாவம் நெருக்குகிறது, பாரங்கள் நெருக்கிற, அதை நம்ம என்ன செய்யணும், புஷ் டவுன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அப்போ பாவத்தை நீங்கள் மேற்கொள்ளுகிறீங்களா, இல்லை எல்லாரும் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? ஆராதிக்கிறதுல மட்டும் வித்தியாசமாக இருக்கிறோம், ஜெபிக்கிறதுல வித்தியாசமாக, நம்பிக்கையில் வித்தியாசமாக இருக்கிறோம், லைஃப் ஸ்டைல்லாம் எவ்ரி திஸ் சேம் ஆஸ் அ திஸ். அந்த மாதிரின்னு சொன்னால் நம்முடைய பிலீஃப் சிஸ்டத்தினால் என்ன பிரயோஜனம்? வாட்ஸ் அ யூஸ் வி ஹேவ் பிகாஸ் அவர் பிலீவ்ஸ் நோ யூஸ். எனவே இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது இந்த வல்லமை நம்மிடத்திலே செயல்படும். அடுத்தபடியாக அந்த வல்லமை அதற்கு அதிகமாக எதற்கு தேவைப்படுது சொன்னால், இந்த உலகத்தை பற்றி கூட பைபிள் என்ன சொல்லுன்னு சொன்னால் வாசிக்கலாமே. கலாத்தியர் 1ஆம் அத்தியாயத்துடைய 4வது வசனம், கலேஷியன்ஸ் சாப்டர் 1 verse 4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின்று விடு. இப்பொழுது இருக்கிற உலகம் ரொம்ப கவர்ச்சியான உலகம். இப்போ நாம் இருக்கிற உலகம் கொரோனா உலகம் இல்லையா, கொரோனா. ஆனால் நார்மலாக அந்த உலகம் ரொம்ப அட்ராக்டிவான வேர்ல்டு இல்லை, ரொம்ப ஆசைப்படுறது மாதிரி உலகம், ரொம்ப நமக்கு ஆசையாக இருக்கும். அதனால தான் உலகத்தில் உள்ள நிறைய காரியங்களை அன்பு கூறவிட பைபிள் சொன்னாலும் நமக்கு அதன் மேலே தான் அதிக அன்பு இருக்குது. நல்ல சுபாவங்கள் மேலே, நல்ல பழக்கங்கள் மேலே நமக்கு இருக்கிற அன்பை விட இந்த உலகத்தில் இருக்கிற ஆகாதவர்கள் மேலே நமக்கு அதிக அன்பு இருக்கிறது. இப்போ அந்த உலகத்தை பற்றி பைபிள் என்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குன்னு சொன்னால், திஸ் இஸ் த ஈவில் வேர்ல்டு. இப்பொழுது இருக்கிற உலகம் எந்த உலகம்? இப்பொழுது இருக்கிற நாம் இருக்கிற இந்த உலகம் தான். இந்த கொரோனா வைரஸினால் தாக்கப்பட்டாலும் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொல்லாத புறம். இது பாவ உலகமாக இருக்கிறதுனால தான் இந்த மனுஷங்களை பிடிச்சி 2 மாதம் 3 மாதம் லாக்டவுனில் உள்ளே வச்சா கூட உள்ளே இருந்துக்கிட்டே என்ன பண்ணியிருக்கிறான், ஏன்ற அளவுக்கு பாவம் செஞ்சுருக்கிறான். வெளியே விட்டால் சுதந்திரமாக பாவம் செஞ்சான். அந்த சுதந்திரத்தை கொஞ்சம் முடக்கணும்னு வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து சமுதாயத்தில் அது ஒரு விதமான பாவங்களை உருவாக்கி விட்டார். சரி, இப்போ அந்த சப்ஜெக்ட் அதிகம் போக வேண்டாம். இப்போ இந்த உலகத்திற்கு எதிராக நம்ம வரணும். we have to come against this world. எதுக்குன்னு சொன்னால், இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை நம்மை ஈர்க்க வருகிற பொழுது, உலகத்தில் எல்லாரும் வாழுகிறது போல ஒரு வாழுகிற வாழ்க்கை தான் ஒரு விரும்பத்தக்க வாழ்க்கை என்று எண்ணி அதனால் இழுக்கப்படுகிற பொழுது நமக்கு ஒரு அவேர்னஸ் வேணும். திஸ் வேர்ல்ட் இஸ் த ஈவில் வேர்ல்ட். இந்த பொல்லாத உலகம் கொண்டு வருகிற கலாச்சாரங்கள், நாகரிகங்கள், இந்த உலகம் கொண்டு வருகிற எல்லா விதமான முறைகளும் ஈவலாக இருக்கும். அதை குறித்த ஒரு டிசர்ன்மெண்ட் நமக்கு அவசியம். ஆனால் டிசர்ன்மெண்ட் இருந்தாலும் எதிர்த்து நிற்க முடியலை. இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒன்று வேண்டாம், மாடர்ன் டைம்ஸில் இப்போ சர்ச்சுக்கு போகிறவங்கள கூட நீங்கள் எடுத்தீங்களா, அணிந்து வருகிற ஆடைகள், இந்த ஆடைகள் ஒரு சரியான ரீசனபிள் தானா? அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மதிப்பிற்குரிய ஆடைகள் தானா? ஆரோக்கியமான ஒரு நாகரிக ஆடைகள் தான் கேட்டால் யாருமே இல்லைன்னு தான் சொல்லுவாங்க. இல்லை, அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேருடைய உடைகள் அவர்களுடைய உடலை மறைக்கவில்லை, அவர்களுக்கு வித்தியாசமான ஒரு தோற்றங்களை கொடுக்கிறது. ஆனால் அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் அதில் எழுப்புகிற ப்ராப்ளம்னு சொன்னால், எல்லாரும் இதைத்தானே அணிகிறார்கள், எல்லோரும் இப்படித்தானே செயல்படுகிறார்கள், எல்லோரும் இப்படித்தானே போகிறார், நான் என்ன பண்ண முடியும்? அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், எல்லோரும் செய்கிற காரியத்தை என்னாலும் செய்யாமல் இருக்க முடியாது. All these people are following a certain thing, I cannot avoid it. என்னால் முடியலை. I do know that is wrong. உண்மையிலே சொல்ல போகிறேன், மனந்திருந்து சொல்ல போனால் இதில் நல்லதில்லை. ஆனால் என்ன பண்ணுறது, ஒட்டுமொத்த உலகமே அதைத்தான் விரும்புது, அதைத்தான் நல்லதுன்னு சொல்லுது. அப்படி இருக்கும் பொழுது ஹவு ஐ கேன் மேக் சம் எக்ஸப்ஷன்? எப்படி நான் மட்டும் ஒன்று பண்ண முடியும்? ஐ cannot avoid that. அதனுடைய அர்த்தம் என்ன சொன்னால், ஐ am so weak to stand against this world. இந்த உலகத்திற்கு எதிராக நிற்பதற்கு வீக்காக இருக்கிறேன். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் அவருடைய வல்லமை பெறுகின்ற பொழுது இந்த உலகத்தை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறேன். ரோமர் 12:2 என்ன சொல்லுகிறது? இந்த பொல்லாத பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் போடாங்க. Do not imitate this evil world. Don't change yourself to be suitable for this world. இந்த உலகத்துக்கு ஏற்றபடி இருக்கும்படியாக ஒன்றை ஆல்டர் பண்ணாத, உன்னை சேஞ்ச் பண்ணாத. நீ கர்த்தருக்கு ஏற்றபடி இருக்கிற ஆல்டர் பண்ணணும். அதனால் தேவனுடைய சித்தத்தின்படியாக என்ன செய்யணும், வாழ வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று நீங்கள் அறிவேன்னு சொல்லப்படுது. இப்போ 4 காரியங்களை பார்த்து விட்டோம். 5வது காரியம் என்னவென்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்த நம்முடைய 5th பிலீஃப் என்னவென்னு சொன்னால், he is going to come back. We are waiting for his second coming. Surely he will come back. நாம் நம்புகிறோம். அது சார்ந்த நிறைய பாடலாம் வைத்திருக்கிறோம். ஆனால் ஆல் தீஸ் பிலீஃப்ஸ் வி ஹாவ், தட் இஸ் குட். ஆனால் வருகிறார்னு சொல்லுகிறோமே, அவர் இன்றைக்கு வந்தால் நாம் அவரை எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? டு வி ஹாவ் த ரியல் ப்ரிப்பேர்ட்னஸ் டு மீட் ஹிம்? வருகிறார், இயேசு வரப்போகிறான்னு சொல்கிறோம்.
சொல்லுகிற அநேகரிடத்துல கூட அந்த ஆயத்தமே இல்லை. இன்றைக்கு ஒரு வந்து விட்டால் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்போது விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, பட் தேர் இஸ் நோ ஆக்ஷன். கிரியை இல்லாத விசுவாசம் செத்த விசுவாசம்னு பைபிள் சொல்லுது. சரி, இப்போ இவ்வளோ காரியத்தையும் பார்த்து விட்டோம். இப்போது முதல் பாயிண்டில் தான் நம்ம வந்திருக்கிறோம். 5 விதமான நம்பிக்கைகள், 5 விதமான நம்பிக்கைகளை நாம் முதலாவது கொண்டிருக்கிறோம். we are keeping all these beliefs in our heart. whenever someone asks about this, we will tell, readily we will tell these things. அதே நேரத்தில் அதனால் என்ன பயன் என்று பார்த்தோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பு வந்திருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய கேரக்டர் மாறி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் நாம் உலகத்திற்கு எதிராகவும் உலக கலாச்சாரங்களுக்கு எதிராகவும் பாவத்திற்கு எதிராக இருக்கும்படியான வலிமை பெற்றிருக்க வேண்டும். 5வதாக, இந்த உலகம் இட் இஸ் நாட் பெர்மனன்ட். இது ஒரு டிரான்சியன்ட் வேர்ல்ட். இது நிலையில்லாத ஒரு உலகம். அதனால் எனி டைம் வி மஸ்ட் பி வெல் ப்ரிப்பேர் டு மீட் அவர் லார்ட். நம்ம ஆண்டவர் சந்திக்கிற ஆயத்தமாக இருக்கணும். இவ்வளோ இருக்கிறதா? சரி, அடுத்த பகுதி என்ன பார்த்தோம்? நம்பிக்கைகளை வைத்துக்கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம்? முதலாவது நம்பிக்கைகளை நம்முடைய இருதயத்தில் வச்சுருக்கோம். அடுத்து என்ன பண்ணுறோன்னு சொன்னால், பேஸ்ட் ஆன் தீஸ் பிலீவ்ஸ் வி ஆர் வர்ஷிப்பிங் அவர் லார்ட். நம்ம என்ன செய்கிறோம்? வி கிவ் எ வெரி குட் வர்ஷிப் டு காட். ஆராதிக்கிறோம். நல்லா கவனித்து பாருங்கள், நிறைய கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆராதிக்கிறதுனுடைய பேஸ் என்ன? பேஸ்ட் ஆன் வாட் யூ ஆர் வர்ஷிப்பிங் காட். நம்ம வர்ஷிப்பில் என்ன பண்ணுறோம்? அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் இரட்சகர், அவர் அன்புள்ளவர், அவர் மகிமையானவர், அவர் சர்வ வல்லவர், அவர் நியாயாதிபதி. இதெல்லாம் நம்ம சொல்லி அவரை வர்ஷிப் பண்ணுறோம், போடுறோம். இதெல்லாம் எந்த அடிப்படையில் நம்ம செய்கிறோம்? இவைகளெல்லாம் நம்மால் அறியப்பட்டவைகளா, உணரப்பட்டவைகளா, அனுபவிக்கப்பட்டவைகளா? Have we experienced all these kinds of things? We are worshiping God. He is so good, He is so loving, He is so holy. எல்லாம் சொல்கிறோம். எதனுடைய அடிப்படையில்னா மத நம்பிக்கை அடிப்படையில், பேஸ்ட் ஆன் அவர் ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ். மத நம்பிக்கையின் அடிப்படையில் ஆராதிக்கிறோம். பைபிளில் சொன்னதுனால நம்ம அவரை பரிசுத்தம் சொல்லுகிறோம். பைபிள் சொல்கிறதுனால அவரை நல்லவர் என்று சொல்லுகிறோம். பைபிள் சொல்கிறதுனால இரட்சகர் என்று சொல்லுகிறோம். பைபிள் சொல்கிறதுனால அவர் வரப்போறன்னு சொல்கிறோம். பைபிள் சொல்கிறதுனால அவர் மகிமையானவர், மகத்துவமானவர்கள் சொல்லுகிறோம். ஆல் தீஸ் திங்ஸ் we have got from the Bible. ஆனால் do we have any personal experiences? நமக்கு ஏதாவது தனிப்பட்ட அனுபவங்கள் இருக்கிறதா? அப்போ வாழ்க்கையில் ஆராதனைங்கிறது எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் சொன்னார்னு சொன்னால், யோவான் 4ஆம் அத்தியாயத்தினுடைய 24ஆம் வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், பிதாவை தொழுதுகொள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும்? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அது என்ன அர்த்தம்னா, அது ஒரு ஹார்ட் ஃபெல்ட்டாக இருக்கணும். அது எப்படின்னு சொன்னால், நல்லவர்னு சொன்னால் உனக்கு நல்லவர்னு தெரியணும். பைபிள் சொன்னதுக்காக, போதகர்கள் வார வாரம் சொல்கிறதுக்காக, முன்னோர்கள் சொன்னதற்காக, பெரியவர்கள் சொன்னதற்காக அல்ல. we must taste it. கர்த்தர் நல்லவர் என்பதை பைபிளில் படித்து அறிந்து கொள்ளுங்கள். பைபிள் மட்டும் சொல்லலை. என்ன சொல்ல? we must come to know that God is good by tasting His love. we must know and taste. அறியணும், அதை என்ன செய்யணும்? என்ஜாய் பண்ண வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை என்பது ஏதோ பைபிளில் சொல்லப்பட்டதுன்னு அடிப்படையிலே நல்லவர் வல்லவர் சொல்கிறதில்ல. அவர் இரட்சகர்னா நம்ம இரட்சகர் என்று அறிந்திருக்கணும், ஒரு பர்சனல் நாலேஜ் இருக்கணும். அவர் வல்லவர் என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போது அப்படி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம உணர்ந்திருக்க வேண்டும் சொன்னால், பர்சனல் லைஃப்பில் இவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஆராதனை என்பது ஏதோ யாரோ சொல்லி கொடுத்தாங்க, போதித்தாங்க, இல்லை பைபிளில் எழுதியிருக்கிறது, அதனுடைய அடிப்படையில் அல்ல. ஆராதனை என்பது அனுபவங்களின் அடிப்படையில், பேஸ்ட் ஆன் அவர் பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ். ஐ டிட் நோ தட் ஜீசஸ் இஸ் அ சேவியர். ஹி ஹஸ் சேவ்டு மீ. ஐ ஹவ் பீன் ரிடீம்ட். அவருடைய ரட்சிப்பை என்னுடைய வாழ்க்கையில் நான் பெற்றிருக்கிறேன். அந்த அனுபவத்தோடு, ஆவியோடு உண்மையோடு அனுபவிக்கிறது. ஒருவரை யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்தாங்க இவர் நல்லவர், அப்படி சொன்னதினால நான் நல்லவர்னு சொல்கிறதில்ல. ஒருவரை நல்லவர்னு சொல்லுகிற பொழுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ மஸ்ட் பர்சனலி நோ ஹிம். தீத்து 1ஆம் அத்தியாயத்தினுடைய 16ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, அவர்கள் அவரை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் கிரியைகளினாலோ மறுதலிக்கிறார்கள். அருமையாளே, நம்முடைய ஆராதனைகளை எல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி அநேகர் பார்த்திங்கன்னா, ஐயோ ஆராதிக்க போக முடியலையே, அந்த மாதிரி ஒரு கவலையில் இருக்கிறாங்க. எப்பொழுது நம்ம கோயிலுக்கு போவோம்? ஆனால் கோயிலுக்கு போனால் மட்டும் நம்ம என்னத்தை தான் செய்கிறோம்?
கோயிலுக்கு போகிறதுனால மட்டும் நம்ம என்ன விசேஷமாக செய்கிறோம் அதையும் சிந்திக்கணும். அனுபவங்கள் சார்ந்து ஆராதிக்க விடும். பாருங்கள், சிலர் பற்றி சொல்கிறவல்ல, ஆமாம் அவர் ரொம்ப நல்லவர், நிறைய பேர் சொல்கிறாங்க, சொசைட்டியில் நிறைய பேர் அதை மாதிரி பேசிக்கிறான், ஹி ஸோ குட், வெரி நைஸ் பர்சன், வெரி குட் பர்சன், இப்படியே சொல்லுவோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒருவரை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பர்சனலாக அறிந்திருந்தால் நீங்கள் அவரை பற்றி எப்படி சொல்லுவீங்க? எவ்வளவு தங்கமானவர் தெரியுமா, அப்படி தானே? ஒரு எக்ஸ்க்ளமேஷன் அதில் இருக்கும் இல்லையா, ஒரு ஆச்சரியம், எவ்வளோ நல்லவர் தெரியுமா, சச் அ நைஸ் பர்சன் ஹி இஸ். ஏன் அப்படி சொல்கிறோன்னா, பிகாஸ் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட், பிகாஸ் வி ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ்ட். அருமையானவர்களே, ஆராதனை என்பது அனுபவங்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும், வெறும் மத நம்பிக்கை சார்ந்ததாக. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவருடைய நம்பிக்கை ஆராதனை என்பது மத நம்பிக்கை சார்ந்ததாகவே இருக்கிறது. அப்படி இல்லை, ஒரு சடங்காச்சார ஆராதனை அல்ல. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தினுடைய 29ஆம் அத்தியாயத்தினுடைய 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அந்த ஜூத ஜனங்கள் அவரை ஆராதிக்கும் பொழுது பயபக்தியெல்லாம் காண்பிக்கிறார்கள். ஆனால் ஏசாயா வழியாக தேவன் என்ன சொல்லுகிறார்? அங்கே நான் பார்க்கும் பொழுது, இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினாலே என்னை கனப்படுத்துகிறார்கள், அவருடைய இருதயம் எனக்கு வெகு தூரமாக இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் அவர்களுக்கு மனுஷராலே போதிக்கப்பட்டது, அது அவர்கள் அறிந்ததல்ல, ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கிடையாது, அவர்கள் இவ்விதமாக அறிந்திருக்கிறார்கள். அருமையானவர்களே, வர்ஷிப் என்கிறது, ஆராதனை என்பது, தொழுகை என்பது ஒரு வெறும் அறிவை சார்ந்தல்ல, பைபிள் சொல்கிறதுங்கிறதுக்காக அல்ல. என்னுடைய வாழ்க்கையில் நான் இரட்சகராக அறிந்திருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் அவரை பரிசுத்தராக அறிந்திருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே அவரை வல்லவராக அறிந்திருக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையிலே அவரை நான் ஒரு நீதியுள்ள நியாயாதிபதி அறிந்திருக்க வேண்டும். அந்த அறிவை சார்ந்தான் அவர் ஆராதிக்கப்பட விரும்புகிறார். வெறுமனே நாம் வேதம் சொல்லுகிற ஆராதிக்கும் பொழுது இவைகள்லாம் சடங்காச்சாரமான ஆராதனைகள். அருமையானவர்களே, ஆராதனைகள் ஒரு உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஆராதனைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்னு சொன்னால், ஏதோ ஒரு சர்ச்சுங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் ஏதோ 2 பாமால் 2 கீர்த்தனை பாடி சடங்கு கழிச்சிட்டு வர்றதுன்னு நினைக்கிறோம். அந்த சடங்கு கழிக்க முடியலன்னா இப்போ நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கி சர்ச்சுக்கு போகணும் சொல்கிறோமே, எதற்கு இங்கே போகணும்? 2 பாமாலை பாடவும், ஒரு 2 கீர்த்தனை பாடவும், ஒரு விசுவாச பிரமாணம் அறிக்கையிடுறதுக்கும், ஒரு பாவ அறிக்கை செய்கிறதுக்குமா? இல்லை. சர்ச்சினுடைய விசேஷமாக ஸ்பெஷல் பர்பஸ்ன்னு சொன்னால், தேர் வி மஸ்ட் என்ஜாய் வெரி குட் ஃபெலோஷிப் வித் அதர்ஸ். மற்றவர்களோடு நல்ல ஐக்கியத்தை அனுபவிக்கணும், ஒரு பரிசுத்த ஐக்கியத்தை அனுபவிக்க வேண்டும். எபேசியர் 2ஆம் அத்தியாயத்தினுடைய 19ஆம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டுன்னு சொன்னால், நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளும் இராமல் ஒரே வீட்டாராக இருக்கிறீங்க, ஒரே ஜனமாக இருக்கிறீங்க, பரிசுத்த வீட்டாராக இருக்கிறீங்க. இப்போ நம்ம சர்ச்சுக்கு போகணும் ஆசைப்படுற எதுக்கு? ஒரு ஆராதனை பண்ணிட்டு வந்துடுமே, அதுக்கு தானே ஒழிய ஒரு நல்ல ஃபெலோஷிப்பை என்ஜாய் பண்ணணும். என் வாழ்க்கையில் அவர் இரட்சகராக இருந்ததை, என் வாழ்க்கையில் அவர் பரிசுத்தராக இருந்ததை நான் நிறைய பேரோட சேர்ந்து புகழணும். அந்த அனுபவங்கள் இருக்கிறதா? இவ்விதமான அனுபவங்கள் செல்லுகளும் ஆண்டவருமே ஆசீர்வதிக்கிறார். இறுதியாக நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால், அவரை குறித்து ப்ரீச் பண்ணுறோம், அவரை குறித்து நிறைய பேருக்கு சொல்கிறோம். நமக்கு சொல்கிறதுல ரொம்ப விருப்பமாக இருக்குது. ஆனால் சொல்லுகிற வேளையில் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம சொல்கிறோம், இயேசு ரட்சிக்கிறார், இயேசு பரிசுத்தமானவர், இயேசு வல்லமையானவர். ஆனால் அவர் நம்முடைய வாழ்க்கையில் இவைகளெல்லாம் நீங்கள் அனுபவித்திருக்கீங்கன்னு கேட்டால், இப்போது நல்ல ஆரோக்கியம் தருகின்ற ஒரு மருந்தை விற்கிற ஒரு மனுஷன் அதை கூவி நல்ல பப்ளிசிட்டி கொடுத்து என்ன செய்யறான்? சேல்ஸ் பண்ணுறான். அப்போ சேல்ஸ் பண்ணுற வேளையில் இவர் சொல்கிறான், இந்த மருந்தை மட்டும் சாப்பிட்டு பாருங்கள், உடல் ஆரோக்கியம் வந்து நீங்கள் குதிரையை போல் அவ்வளோ வேகமாக ஓடுவீங்க, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க, அப்படிலாம் நல்ல பப்ளிசிட்டி கொடுக்குறாரு. ஆனால் இந்த ஆளையோ மருந்து விற்கிற வேலையை கீழே உட்காந்தா நம்ம கையை பிடிச்சி தான் கொஞ்சம் எழுப்பி விட வேண்டியதாக இருக்குது, கொஞ்சம் ஊதுனா பறக்கிறது மாதிரி இருக்கிறார். அப்போ நல்ல மருந்து விற்கிற அந்த மனுஷனை பார்த்தா ரொம்ப வீக்காக இருக்கிறார். இப்போ தான் ஐசியூவில் அட்மிட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகி வெளியே வந்த ஒரு மனுஷன் மாதிரி இருக்கிறார். இப்படிப்பட்டவர் விற்கிற மருந்தை யாராவது வாங்க விரும்புவாங்களா? இன்றைக்கி அநேகர் கிறிஸ்தவத்தை ஏன் விரும்பவில்லைன்னு சொன்னால், வேறு ஒன்றும் அதிகமாக பெரிய காரணம் வேறொன்றும் இல்லை. இதை ப்ரீச் பண்ணுறாங்கல்ல, இதை போதிக்கிறாங்கல்ல, அவர்கள் இந்த இயேசு கிறிஸ்துவினால் உண்மையான அனுபவங்களை பெறவில்லை, அவரால் உண்மையால் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை, இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவர்கள் போதிக்கிறவைகள் இல்லை. இவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், அது நடக்கும் எல்லாம் சொல்கிறாங்க. அதே நேரத்தில் they don't have any personal experience about that. அதுக்கு ஒரு தனிப்பட்ட அனுபவம் இல்லை. அருமையானவர்களே, மனிதர்கள் நம்முடைய நற்கிரிகளை பார்க்கணும். வாயினால் பிரசங்கம் பண்ணுறதை மட்டும் பார்க்கக்கூடாது, வெறுமனே நாம் சுவிசேஷ அறிவு பண்ணுறதை மட்டுமே பார்க்கக்கூடாது. இதையெல்லாம் செய்யணும். ஆல் தீஸ் திங்ஸ் we must do.
அதே நேரத்தில் சைமல்டேனியஸ்லி பீப்புள் மஸ்ட் ஹேவ் த சான்ஸ் டு வாட்ச் அவர் பர்சனல் லைஃப் ஸ்டைல், நம்முடைய வாழ்க்கை முறையை பார்க்கணும். எனவே தான் மத்தேயு 5:16 சொல்லுவது, மனிதர்கள் உங்களுடைய நற்கிரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மையப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க வேண்டும். இதைத்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில காண வேண்டும். பிரசங்கிக்கிறோம், பேசுகிறோம், ஆனால் அவரை குறித்த நம்முடைய வாழ்க்கையில் என்ன பார்க்க முடிகிறது? அவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்லுகிற பொழுது நான் முக்கியமாக காண்பிக்க வேண்டியது, இவராலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இவராலே என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றம் கண்டிருக்கிறேன். எனவே தான் இந்த உணர்வோடு தான் யோவான் எழுதுகிறார். 1 யோவான் 2 அத்தியாயத்தினுடைய 4 வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளின்படி நடவாதவன் என்ன செய்கிறான்? பொய்யன். He is a liar. இயேசுவை ரட்சிக்கிறவர் என்று சொல்லி பிரச்சாரம் பண்ணுகிற ஒருவர், போதிக்கிற ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில ரட்சிப்பின் அனுபவம் இல்லாமல் he is a liar. இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தர் என்று போதிக்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் இருக்கிறதை மற்றவர்கள் காண்பதற்கு வாய்ப்பு கொடுக்காவிட்டால் he is a liar. அவர் பொய்யர். எனவே தான் இன்றைக்கு அநேகர் இயேசு அறிவிக்கிறதுனால தான் பாவிகளாக மாறுறாங்க. அதுக்கு அறிவிக்காமல் இருக்கணும்னு நான் சொல்ல வரதா எடுத்துட போறீங்க. அப்படி அல்ல. பரிசுத்தராகி அவரை அறிவிக்க செல்வதற்கு முன்பாக நாம் பரிசுத்தராக மாறியிருக்க வேண்டும். இரட்சகராகி அவரை அறிவிக்க செல்லும் முன்பாக நாம் ரட்சிக்கப்பட்டிருக்க வேண்டும். வல்லவராக அவரை அறிவிக்க செல்வதற்கு முன்பாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நாம் பாவத்தை மேற்கொள்ளவும் உலகத்தை மேற்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார், இயேசு வரப்போறார் என்று நாம் எச்சரிக்கை கொடுக்க சொல்லுகிற பொழுது, இயேசு வந்தால் இப்பொழுது இன்றைய தினத்திலே நான் ஆயத்தமாக இருக்கின்ற ஒரு ரெடினஸ்ஸை, ஒரு ப்ரிப்பேர்னஸை மற்றவங்க நம்முடைய வாழ்க்கையில் பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, வெறும் மத நம்பிக்கைகள் அல்ல, மத நம்பிக்கைகளினாலே we must have some solid benefits. 5 விதமான நம்பிக்கைகளை குறித்து பார்த்தோம். அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை, அது நமக்கு ரட்சிப்பை தந்திருக்க வேண்டும். அந்த பரிசுத்தருங்கிற அறிவு நம்மை பரிசுத்தமாக்கி இருக்க வேண்டும். அவரை அன்புள்ளவர் அறிந்து நாம் அன்புள்ளவர்களாக மாறியிருக்க வேண்டும். அவரை நாம் வல்லவர் அறிந்து அந்த வல்லமையால் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு உகந்ததல்லாதவைகளை மேற்கொள்ள அறிந்திருக்க வேண்டும். இறுதியாக அவர் வரப்போகிறவர் என்று நாம் நம்புகிற பொழுது நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த 5 விதமான நம்பிக்கைகள் இந்த விதமாக பயன்படுத்தி வாழுகிற பொழுது we will be blessed by God. இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. வெறும் ஆராதனைகள் அல்ல, வெறும் தொழுகைகள் அல்ல, வெறும் பிரார்த்தனைகள் அல்ல, வெறும் விண்ணப்பங்கள் அல்ல. நம்முடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக ஆண்டவரை காண்பிக்க வேண்டும். அதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவ்விதமான அனுபவங்கள் மூலமாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எனவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவளாக ரட்சிப்பின் அனுபவத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளுங்கள். 1 பிலிப்பி 2 அத்தியாயத்தினுடைய 12 வசனம் வாஸ்து பார்க்கும் பொழுது உங்களை ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆம், ரட்சிப்பை குறித்த நம்பிக்கையில் மட்டுமல்ல, அதை அனுபவிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்லதொரு அர்ப்பணிப்பின் செய்தியை நம்மத்திலே பகிர்ந்து கொண்ட அருமையான சகோதரர் சாம்சன் பால் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் அவர்களை தொடர்ந்து வல்லமையின் பாத்திரமாக, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக எடுத்து பயன்படுத்துவாராக. அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்திற்காக, அவருடைய மினிஸ்ட்ரிக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக யாவரும் சேர்ந்து எழுதுதென்று கிறிஸ்து சபை பாமாலைகளில் 347வது பாடல். தெய்வ ஆட்டுக்குட்டியே, லோகத்தாரின் மீட்பரே, உம்மால் மீட்கப்பட்ட நான் தேவரிற்கு அடியான். நீர் என் கோட்டை தஞ்சமாம், ஆர் என் வாழ்வை நீக்கலாம் என்ற பாடலை கேட்ட செய்தியை மனதில் கொண்டவர்களாக அர்ப்பணிப்போடு பாடுவோம். கிறிஸ்து சபை பாமாலைகளில் 347வது பாடல். கோட்டை தஞ்சமாம்
இயேசுவே உம்மை நான் சந்திக்க கண்ணால் கண்டு களிக்க நான் விழித்து ருக்கவே நீ தாம் ஏவி ஆருமே. எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சிகரமான ஆராதனை வேளையிலே மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த வாய்ப்பிற்காக நன்றி. உம்முடைய தாசன் மூலமாக உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் பேச்சில் அல்ல செயலில் நல்ல வாழ்வோராய் எங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்ட, கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட, கனி கொடுக்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட, அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமையடைய, உம்முடைய ராஜ்யம் விரிவடைய ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய தேவைகளையும் சந்தியும். ஆண்டவரே, நாங்கள் உலகத்திற்குள்ளே கடந்து செல்கிறோம். மீண்டும் இந்த ஆராதனையில் வந்து கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற நாள் வரை இந்த உலகம் என்கின்ற வனாந்திர பாதையிலே உம்முடைய பராமரிப்பை எங்களுக்கு கட்டளையிடும். அருமையான சகோதரர் சாம்சன் பால் அவர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர் மூலமாக நடைபெறுகின்ற ஊழியங்களை ஆண்டவர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். அநேக ஆயிரங்கள் அவர்கள் மூலமாக உம்முடைய ராஜ்யத்திற்கு கொள்ளை பொருளாக கொள்ளப்பட ஆண்டவர் அனுகிரகம் செய்யும். மீண்டும் எங்களை முழுவதுமாக உம்முடைய கரத்தில் உம்முடைய ஆளுகைக்குள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்யும், மேலான காரியங்களை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய நாமம் மாத்திரமே எங்கள் மூலமாக மகிமை அடையட்டும். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் ஆண்டவரே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் கூற்றவும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் நம் திருச்சபையின் பணிகளோடும் நிறைவாக பரிபூர்ணமாக தங்கியிருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். சங்கீதம் பாடுங்கள் மாந்தரெல்லாருமே, மகிழ்ந்து போற்றுங்கள். குமாரன் ஆவியாம் திரியருக்கு கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோടെ போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன்.